ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்டி ட்ராமாஸ். இனி வந்து பார்த்தீங்கன்னா, ஐ பிலாங் டு வேர்ல்டோட தேர்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனி வந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி பண்ணிகிட்ருப்பாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்லாம் வரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனி பயந்துட்டுருப்பாங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கதை கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா, பயந்து ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையாக கத்துறாரு. "இவ பாரு, உன்னால் தான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு. நீ மட்டும் வராமல் இருந்தால் நான் கரெக்டாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பேன்" அப்படின்னு கத்திகிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா அங்கே இருக்க ஒரு கெமிக்கல் வெடிக்குது. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனியை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. கட் பண்ண அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோனி பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாக்கு வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எனக்கு ஃபோன் கால் வாய்ஸ் நோட் எதுவுமே நீ அனுப்பிச்சி விடாத, எனக்கு எந்த ஒரு மெசேஜும் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் நம்ம ஹீரோனி அனுப்பிச்சி விட்றாங்க. உடனே நம்ம ஷீஷா வந்து பார்த்திங்கன்னா அங்கே பதறடிச்சிட்டு ஓடி வராரு, என்னாச்சுன்ட்டு. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நர்ஸை இடிச்சிடுறாரு. அந்த நர்ஸு பேர் வந்து பார்த்திங்கன்னா டென்ஜுலின். நான் கதை போகிற போக்கில் இவங்க சொல்கிறேன். நம்ம ஷீஷா என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, ஓடி வந்து பார்க்குறாரு. அங்கே வந்து நம்ம லூஷியோ இருக்கார். நம்ம லூஷியோ கிட்டே போயிட்டு எங்கே கியூஐ எங்கே அந்த மாதிரிலாம் கேட்குறாரு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டெட் பாடி மாதிரி ஒன்று இருக்குது. அதோட கையெல்லாம் எரிஞ்சிருக்கு. அதுதான் நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு அதை பார்த்து புலம்புறாரு. என்ன கையெல்லாம் எரிஞ்சிருக்கு, இது என்னாச்சு, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஹீரோ கேட்கும்போது, நம்ம லூஷியோ இது எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்றாரு. உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நீ ஒரே நிமிஷத்தில் யாருன்னே தெரியாதுன்ட்டு நீ இவங்களை இப்படி தான் பார்த்துப்பியான்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வாய்ஸ் தூரத்துலேருந்து கேட்குது. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது அது வந்து வேறு ஏதோ ஒரு போனோன்னு. நம்ம ஹீரோனியை போய் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அவங்களுக்கு ஏதாவது அடி விழுந்திருக்கா அப்படிலாம் பார்க்குறாரு. பார்த்தா அவங்களுக்கு எந்த ஒரு அடியும் இல்லை, அவங்க சேஃபாக இருக்காங்க. அப்போ தான் தெரியுது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் பார்த்தோம் டென்ஜுலின்ட்டு. அவங்களுக்காக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா நம்ம ஹீரோனி வந்து என்னென்னா அந்த டென்ஜுலினோட ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து அவங்க தான் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸாக வேலை செய்கிறாங்க. அவங்க சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு நிறைய அவங்க மேலே கம்ப்ளைண்ட்லாம் வருது. அதனால் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க நம்ம ஹீரோனி. உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹீரோ நம்ம ஷீஷா என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் தான் டென்ஜுலினா அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது இந்த டென்ஜுலின்றவங்க தான் அவங்களோட ஆன்ட்டி போல இருக்குது. நம்ம ஹீரோனிக் ஃப்ரெண்டுன்னா அப்போ அவங்க ஆன்ட்டி தானே. சின்ன வயசில் வந்து நல்லா அவங்கள வளர்த்துருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குண்டாக இருந்திருப்பாங்க போல இருக்குது. நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி குண்டாகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பாஸ்ட்டில் ஒல்லியாக இருக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து பயங்கர ஷாக் ஆகிடுறாரு. நீங்கள் எப்போ ஒல்லியா நீங்கள் அந்த மாதிரி கேட்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் கண்ணை காட்டுறாங்க. டேய், உன் டைம் ட்ராவல் கதையெல்லாம் இங்கே சொல்லாதரா அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. உடனே வந்து நம்ம டென்ஷன் இது யார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனி டக்குன்னு நான் உங்களுக்கு 2 பேரையும் மாற்றி மாற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். இது என்னோட கசின், இது என்னோட ஃப்ரெண்டு டென்ஜுலின் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க மாற்றி மாற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடுறாங்க 2 பேருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கியூஐ தேடுறாங்க. நம்ம ஹீரோ லூஷியா எங்க, செகண்ட் ஹீரோ லூஷியா எங்க அப்படின்னு தேடும்போது அவர் ஓரமாக நின்றுட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வராரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார்ல, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரா இல்லை என்னன்னு தெரில. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெட்ரோல் கேன் தட்டி விட்டு அங்கே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிருக்கு திருப்பி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பிளாக்மெயிலாம் பண்ணுறாரு. என்கிட்ட காசுலாம் இல்லை அந்த மாதிரி பிளாக்மெயிலாம் பண்ணுறாரு போல இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அவர்கிட்ட நம்ம ஹீரோனி வந்து அவங்கக்கிட்ட இருக்க காசை கொடுத்துட்டு இந்த மாதிரி என்ன பிளாக்மெயில் திருப்பி பண்ணிங்கன்னா நான் போலீஸ்க்கெலாம் போவேன் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ என்னன்றாரு, உங்களுக்கு வேலை இல்லைன்னு தானே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கிளீனருக்கு வேலை தேடுறாங்க, வேலை வேணும்ன்ட்டு போர்டு போட்டிருக்காங்க, நான் வரும்போது பார்த்தேன், நீங்கள் உங்கள் கையை பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இவங்களுக்கு வந்து கிளீனர் வேலைலாம் பார்ப்பீங்க போல இருக்குது, நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வேணால் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஹீரோனி கேட்டு படிக்கிறதுனால ஒருத்தன் எவ்வளோ புத்திசாலி ஆகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா வந்து நல்லா நோட் பண்ணிடுறாரு. நோட் பண்ணிவிட்டு டென்ஷனில் நீங்கள் வீட்டுக்கு தனியாக தானே போகணும், நான் அவங்களை ட்ராப் பண்ணுறேன் டக்குன்னு அவங்களை கூட்டிகிட்டு அப்படியே அங்கேருந்து ஓடிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோனி தான் சாக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து என்ன ட்ராப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ கிட்டே கேட்குறாங்க லூஷியா கிட்டே, நீ என்ன ட்ராப் பண்ணுறியா லூஷியா அப்படின்னும் போது நம்ம லூஷியாவுக்கு ஒரே சந்தேகம் வந்தது. ஒரு வேளை நம்ம 2 பேர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோமோ, ஹீரோனியை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே டவுட் வருது. நாங்கள் 2 பேர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் என்னென்னா நம்ம வந்து டென்ஜுலினையும் நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாவே காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டென்ஜுலின் நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துறாரு. பார்த்து டக்குன்னான்றாருனா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இப்படி தான் உங்களை மாதிரியே இருப்பாங்க, ஆனால் அவங்க பயங்கர குண்டாக இருப்பாங்க. அவங்க ஏன் குண்டானாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு நிறைய குண்டாயிட்டாங்க, நீங்கள் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி வச்ச இடத்துலேயே வச்சிட்றாரு.
இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கடையில வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. "என் கடைய நீ க்ளோஸ் பண்ண வச்சுருவ போல இருக்கு. ஏன் இப்படி பண்ற?" அப்படின்ற மாரிலாம் கத்திட்டு போறாங்க நம்ம ஹீரோவ. உடனே நம்ம ஹீரோ என்னன்றாங்க, "இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லதில்ல. நீங்க குண்டாயிடுவீங்க. நீங்க குண்டாவத விரும்புறீங்களா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்ட் டென்ஜரின் கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஷீஷா கேட்குறாரு. அவங்களும் இல்லன்னும்போது, அவரு எல்லாத்தையுமே எல்லா ஸ்நாக்ஸுமே எடுத்து வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, அங்க ஒருத்தவங்க கத்திட்டு இருந்தாங்களா, அவங்க கிட்ட குடுத்துட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினிய காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லூசியோ கூட வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம லூசியோ கிட்ட கேட்குறாங்க, "நீ எதுக்கு அவனுக்கு வந்து வேலை வாங்கி குடுத்த? அவன் வந்து நம்மள பிளாக்மெயில் தானே பண்ணான்னும்போது, அவன் வந்து வேலை வாங்கி குடுக்கலன்னா, அவன் நடு தெருவுல நிப்பான்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அங்க ஒருத்தர் வந்து பாட்டு பாடுறாரு. அவருக்குமே நம்ம ஹீரோ காசு போடுறாரு. நம்ம ஹீரோயினி, "இவனுக்கு ஏன் காசு போட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, "அவன் நல்லா கடுமையா உழைக்கிறாரு. அவர் நெறைய பாட்டு பாடுறாரு. எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா பாட்டு பாடுறதுலாம்." அப்படின்ற மாரி சொல்லவும், இன்னும் ஹீரோயினிக்கு வந்து ஹீரோ மேல நெறைய இம்ப்ரெஸ் ஆகுறாங்க ஹீரோவ பார்த்து. அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷீஷா ஃபர்ஸ்ட் ஹீரோவும் நம்ம கியூஐயும் ஒண்ணா உட்காந்துட்டுருக்காங்க. அதாவது அம்மாவும் பையனும் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோ ஒரு பேராகிராஃப் மாரி லேப்டாப்ல காட்டுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, லவ் எப்படிலாம் பண்ணணுன்ற மாரி நான் வந்து எழுதியிருக்கேன். இது வந்து நீங்க வந்து இத பார்த்து லவ் பண்ணுங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ கத்துறாங்க பயங்கரமா. "ஏன்டா நான் லவ் பண்றேன்னு ஃபர்ஸ்ட்டு சொன்னா, நான் லூசியாவ லவ்லாம் பண்ணலடா" அப்படின்னும்போது, "அம்மா எனக்கு தெரியாதாம்மா நீங்க லவ் தாம்மா பண்றீங்க" அப்படின்ற மாரி சயின்ஸா பயங்கரமா சொல்றாரு. "டேய் டேய் கொஞ்சம் நிறுத்துடா. ஏன்டா இப்படி பண்ற? ஆனாலும் அவன நான் இம்ப்ரெஸ் பண்ணணும் தான். ஆனா இதெல்லாமாடா பண்ணணும்?" அப்படின்ற மாரி அவங்க பேசுறாங்க. அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீன் என்னன்னா, ஸ்கூல்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி வழக்கத்துக்கு மாறா என்ன பண்றாங்கன்னா, சீக்கிரமே ஸ்கூலுக்கு வந்து நிக்கிறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லூசியாக்காக. நம்ம லூசியா அங்க வந்து பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. "என்ன நீ இவ்வளோ சீக்கிரமா இங்க வந்து நின்னுட்டு இருக்க?" அப்படின்னா, உடனே நம்ம ஹீரோயினி என்னன்றா, "ஏய் நம்ம கோஇன்சிடென்ஸா எவ்வளோ மீட் பண்ணிக்கிட்ட பார்த்தியா?" அப்படின்ன உடனே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா, என்னன்றாரு, "இன்னும் நீ 5 நிமிஷத்துக்குள்ள உள்ள போலன்னா பெல் அடிச்சுருவாங்க. அப்புறம் உனக்கு கிளாஸுக்கு லேட் ஆயிடும்." அப்படின்னும்போது நம்ம ஹீரோயினி அங்கேயே பல்ப் வாங்கிடுறாங்க ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அசிங்கமாவே ஆயிடுது நம்ம ஹீரோயினிக்கு. உடனே நம்ம ஹீரோனியும் ஹீரோவும் உள்ள போயிடுறாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிடும்போது அவர் படிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, லஞ்ச் வாங்கிட்டு லூசியோ கிட்டயே வராங்க. வந்து, "லூசியோ இங்க பார்த்தியா? நம்ம 2 பேரும் ஒண்ணா சாப்பிட போறோம். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ்" அப்படின்றாங்க. அப்படின்ட்டு ஸ்டைலா அப்படியே முடிய திருப்புறாங்க. திருப்பும்போது ஒரு முடி வந்து என்ன ஆகுதுன்னா, லூசியோ படிச்சிட்டு இருந்த புக்ல போய் விழுந்துருது. உடனே நம்ம லூசியோ என்னன்றாருன்னா, இந்த மாரி நெறைய முடி கொட்டும்போது நெறைய பெரிய ஏதோ நோய் இருக்கும். அதுக்கான அறிகுறி அப்படின்னும்போது, திருப்பி 2வது தடவை நம்ம ஹீரோயினி பல்ப் வாங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்து என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. நம்ம ஹீரோயினி என்ன பண்றாங்கன்னா, பாய்ஸ் டாய்லெட் ஆண்ட போய் நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வெளியில வந்தோனே ஷாக் ஆகுறாரு. "ஏய் நீ எங்க என்ன பண்ற?" அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினி என்னன்றாங்க, "பாத்தியா என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணியிருக்கோம். ஏம்மா இது பாய்ஸ் டாய்லெட்மா நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ வந்து பயங்கர டென்ஷனா வராரு. உடனே நம்ம ஹீரோயின் என்னன்றாங்க, "நான் உனக்கு வாட்டர் பாட்டில் குடுத்துட்டு போலான்னு வந்தேன்." அப்படின்ன உடனே நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா, "நான் நெறைய தண்ணி குடிச்சேன்னா அடிக்கடி ரெஸ்ட் ரூம் வரும். அதனால தண்ணி குடிக்க கூடாது ஸ்கூல் டைம்ல." அப்படின்ன உடனே அங்க 2 பேரும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கவனும் துப்பிட்டு போயிடுறானுங்க. நம்ம ஹீரோயினி வந்து இவன்கிட்ட தொடர்ந்து பல்ப் வாங்கினே இருக்கும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு கோவமா போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி திருப்பி அம்மாவும் பையனும் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஷீஷாவையும் கியூவையும் காட்டுறாங்க. 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்னன்னா, நம்ம ஹீரோயினிக்கு டவுட் வருது. இவன் பார்க்கறதுக்கு என்ன மாரியே இருக்கான். ஆனா கொஞ்சம் கூடமே இவன் வந்து நம்ம லூசியோ மாரி இல்லவே இல்லையே! பார்க்கறதுக்கு என்ன மாரி தான் இருக்கான். ஆனா லூசியோ மாரி கொஞ்சம் கூட இல்ல. அப்படின்னும்போது நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, "நீ பொய் தானே சொல்ற? நீ வந்து எனக்கும் லூசியோக்கும் தானப்பா லூசியோவும் நானும் கல்யாணம் பண்ணோமா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு சமாளிக்கிறாரு. "அம்மா நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஏம்மா பொய் சொல்ல போறேன்?" அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம ஹீரோயினி என்னன்றாங்க, "சரி விடு விடு. ஆமா நீ இத்தன வருஷமா 20 வயசு ஆகுது உனக்கு. இத்தன வருஷமா நீ சிங்கிளா இருக்கியா? கமிட்டடா இருக்கியா?" அப்படின்னும்போது, "நீங்களே கண்டுபிடிங்க" அப்படின்னிறாரு நம்ம ஹீரோ. உடனே நம்ம ஹீரோயினி யோசிச்சு பார்க்குறாங்க. "ஏன்டா எனக்கே இன்னும் லவ் செட் ஆகாது. உனக்கு எப்புட்றா செட் ஆயிருக்கும்?" அப்படின்ற மாரி அவங்க யோசிச்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினிய காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் ரூம்ல நின்னுட்டுருக்காங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா திட்டுறாரு. இந்த மாரி, "நீ என்ன படிக்கவே மாட்ற, சரியா படிக்கவே மாட்ற. 56 மார்க் தான் எடுத்திருக்க. இதெல்லாம் ஒரு மார்க்கா?" அப்படின்ற மாரி செம்மையா திட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து பார்த்தீங்கன்னா, முழிச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம பிரின்சிபல் என்னன்றாருன்னா, "நீ வந்து படிக்கிற பொண்ணு தான். இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா உன் சோம்பேறித்தனத்தால சரியா மார்க் எடுக்கிறது இல்ல." அப்படின்ற மாரி திட்டின்ட்டு இருக்காரு. உடனே அங்க நம்ம லூசியோ வராரு. நம்ம பிரின்சிபல் தான் கூப்பிட்டுருவார் போல இருக்கு. நம்ம லூசியோ வராரு. உடனே நம்ம பிரின்சிபல் என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி வர எக்ஸாம் அப்போ நீ நல்ல மார்க் எடுக்கணும். இதுதான் ஃபைனல் எக்ஸாம் உங்க 12க்கு. இந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீ நல்லா ஸ்கோர் எடுக்கணும் லூசியோ. அப்பதான் உனக்கு நெறைய பெரிய காலேஜ் கிடைக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா, "லூசியோ நீ நல்லா படிக்கணும்." அப்படின்ற மாரிலாம் அட்வைஸ் பண்றாரு. நம்ம ஹீரோயினிக்கும் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயின் என்னன்றாங்க பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன், நான் நல்லா படிச்சு காட்டுவேன். நான் லூசியோ கூட சேர்ந்து ஒண்ணா படிப்பேன். இனிமே நான் லூசியோ நானும் ஒண்ணா படிக்க போறோம்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, பிரின்சிபல் என்னன்றாருன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க 2 பேரும் தனித்தனியா படிச்சாலே போதும்." அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினி அப்ப கூட இல்லாம என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா,
ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரோட எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்குறாங்க. நம்ம ஹீரோ பார்க்காமலே சொல்கிறாரு, நீ எது கேட்பேன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் எல்லாத்துக்கும் கரெக்டாக அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேராக இருக்கிற போல இருக்குது எக்ஸாம் விஷயத்தில். உடனே நம்ம ஹீரோ என்னன்றாங்க, வெயிட் பண்ணு, ஒரு நாளைக்கு நீ எனக்கு ஒரு கொஸ்டின் சொல்லிக் கொடு போதும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. உடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அப்புறமா நம்ம ஹீரோ வந்து அவர் கிளாஸில் படிச்சுட்ருக்காரு. நம்ம ஹீரோ நைஸாக வராங்க. வந்து என்னென்னா, நான் ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன், இது மட்டும் நீ ஃபில்லப் பண்ணி கொடு, நான் உங்ககிட்ட இனிமேல் வந்து டெய்லியும் படிக்க சொல்லித்தான்ற மாதிரி தொலை பண்ண மாட்டேன், வெறும் 4 நாள் மட்டும் நீ சொல்லிக் கொடு, அது மட்டும் போதும் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டார். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சாங்க. சரி அந்த ஃபார்மே ஃபில்லப் பண்ணி தரேன்னு கொடுத்துட்றாங்க. அந்த ஃபார்மே அவர் வாங்கிக்கிறார், நான் ஃபில்லப் பண்ணி தரேன்ட்டு. அதேமாதிரி 4 நாள் தான் படிக்க சொல்லி தருவேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷமாக அங்கே போயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த ஃபார்மை பார்க்குறாரு. அதில் உங்களோட ஷூ சைஸ் என்ன அப்படின்ற மாதிரி, ஷூ சைஸ்லாம் ஏன் இவ கேட்குறா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம், ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்ற மாதிரிலாம் எழுதணும் அதில். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ சிரிக்கிறாரு. உடனே கட் பண்ண உடனே நம்ம ஹீரோனியோட ஃபேமிலி பார்ட்டி மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அவங்க அப்பா, அவங்க பெரியப்பாலாம் உட்காந்துட்ருக்காரு. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க. என்னம்மா நீ சரியாக மார்க் எடுக்க மாட்டியாமே, நீ என்ன படிக்க மாட்டியாமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனிக்கு வந்து லைட்டாக நோஸ் கட் ஆகுது அங்கங்கே. உடனே என்னென்னா, அவங்க அப்பா அவங்களுக்கு பீனட்ஸ் அலர்ஜின்னு தெரிஞ்சுமே வேர்க்காட்டில் எடுத்து வைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நம்ம ஹீரோனிக்கு கண்டா நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோனியோட அப்பா இந்தம்மா அப்படின்னு காசு மட்டும் கொடுக்குறாரு. காசு மட்டும் எடுத்துகிட்டு அவங்க கிளம்புறாங்க. போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் அதே இடத்துல தான் இருக்கார் போல இருக்குது. நம்ம லூஷியோ இருக்கார் அந்த இடத்துல. அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டு கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ வழி விடு அப்படின்ற மாதிரி கேட்குது, குரல் கேட்குது. யாரா அப்படின்னு நம்ம லூஷியோ திரும்பி பார்த்தா நம்ம கியோ அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த ஃபேமிலி பார்ட்டி நடக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷியோ வந்துருவார் போல இருக்குது. அந்த பில்டிங்க்கு எதுக்கு வந்தார் தெரியல, ஆனால் அங்கே தான் இருக்கார். நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா சோகத்தில் இருக்காங்களே, அவங்க ஃபுல்லாக குடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எனக்கு பயங்கரமாக பசிக்குது, எனக்கு எங்கே பார்த்தாலும் நீயாவே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து கிட்ட பார்த்துட்டு நீ ஏன் குடிச்சிருக்கியா அப்படின்னும் போது, ஆமாம் எங்கள் வீட்டில் யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கு பசிக்குது அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த மாதிரி நான் எனக்கு வீட்டுக்கு வரமாட்டேன், எனக்காக சாப்பாடுக்கு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, நீங்களாம் சாப்பிட்ருங்க அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்பிச்சி விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, அதுக்கு போகிறாரு. போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வேணுன்றாங்க. நூடுல்ஸ் வாங்கி தராரு நம்ம ஹீரோவும். அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனிக்கு டக்குன்னு அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுது போல இருக்குது. அவங்க என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி உனக்கெல்லாம் ஃபேமிலி எல்லாம் இருக்காங்களே, எனக்கு பார்த்தியா யாருமே இல்லை அப்படின்னும் போது, அங்கே ஒரு சின்ன பையன் வந்து அம்மா எனக்கு இது வேணும் இது வேணுன்ற மாதிரி எதையும் கேட்டுட்டு அடம் பிடிச்சிட்டே போகிறான் அவங்க அம்மா கிட்ட. இதெல்லாம் ஹீரோனி பார்க்கும்போது டக்குன்னு அவங்க பாஸ்ட் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்லாம் செஞ்சு தருவாங்க, அவங்கள பாசமாக பார்த்துப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோனி ஞாபகம் வரும். ஹீரோனி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நாளைக்கு வந்து நான் ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, எல்லா பேரண்ட்டும் வருவாங்க, எனக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி ஃபீல் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம இவர் பார்த்துறாரு, லூஷியோ பார்த்துறாரு. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாக்கு என்ன பண்ணால் மெசேஜ் அனுப்பிச்சி விட்றாரு இந்த விஷயத்தெல்லாம். உடனே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் காட்டுறாங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா வந்துடுறாரு அந்த இடத்துக்கு. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுறாங்க. டேய் நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னும் போது, உங்களுக்கு தான் அப்பா அம்மா யாருமே வரமாட்டாங்களே, அதனால தான் நான் வந்திருக்கேன் உங்கள் பேரண்ட்டாக, நான் அவங்க வந்து கசினாக வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அப்படின்ன உடனே நம்ம ஹீரோனி ஷாக் ஆகிடுறாங்க. டேய் உனக்கு எப்போ அது தெரியும்? ஆமாம் நீ தான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கோம்ல, உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னும் போது, நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் எடுத்து காமிச்சிட்டு உள்ளே போயிடுறாரு. இந்த மாதிரி லூஷியோ தான் பண்ணியிருக்காருன்னு. நம்ம ஹீரோனி லூஷியோ நீ இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாங்க. நம்மளுக்காக லூஷியோ இந்த மாதிரிலாம் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் முடிஞ்சிருது. நம்ம ஹீரோனியை பற்றி அவங்க டீச்சர் வந்து பயங்கரமாக நம்ம ஷீஷா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவள் படிக்கிறதில்ல, அவள் சரியாக டிசிப்ளின்லாம் இல்லை அப்படின்னும் போது, நம்ம ஷீஷா சமாளிக்கலாமா என்னன்றாருன்னா, அதாவது எங்கள் வீட்டு ஆளுங்களை நான் எதுக்கு வந்து வெளியில் படிக்கிறதுக்கு நாங்கள் அமுச்சு விட்றோன்னா, அவங்க வந்து நல்லா படிக்கணும்னு இல்லை, எங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, அவங்க படித்து தான் பெரிய ஆள் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவங்க வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும், சுற்றி முற்றி நிறைய விஷயத்த கற்றுக்கணும், எல்லாமே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் எல்லா இடத்தையும், அதனால தான் அவங்கள வந்து படிக்க சொல்கிறது அப்படின்ற மாதிரி எதோ சொல்லி சமாளிச்சிடுறாரு. டீச்சரும் சரி ஓகேன்னு போயிடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோனி வந்து என்னன்றாங்கன்னா, இது உனக்கு யாரா இப்போல்லாம் பேச சொல்லி கொடுத்தேன்னா, நீங்கள் தாம்மா அப்படின்றாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. நம்ம ஹீரோ வந்து சின்ன பையனாக இருக்கார், யாரையோ போட்டு அடிச்சுட்டு இருக்காரு போல இருக்குது. அவங்களோட பேரண்ட்டும் நம்ம ஹீரோனியை நின்றுட்டு இருக்காங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி பேசும்போது நம்ம ஹீரோனி அப்போனா நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க, என் பையன் வந்து சும்மாலாம் சண்டை போட மாட்டான், நான் அவனை சும்மா யாரையும் அடிக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன், உங்கள் பையன் தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னும் போது, நம்ம ஹீரோன்ற சின்ன பையனாக இருக்க நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா, அம்மா அவன் தான் ஃபஸ்ட்டு அடித்தான், அதனால தான் நான் திருப்பி அடித்தேன்
அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்க பையனோட பேரண்ட் என்னன்றாருன்னா, ஒரு சின்ன பையன் சொல்கிறத எப்படி நான் நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னா, அப்போ யார் பேச்சு நீங்கள் நம்புவீங்க? என் பையன்லாம் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான். ஃபஸ்ட்டு 2 பேர் மேலேயும் தான் தப்பு இருக்குது. ஆனால் உங்கள் பையன் தான் வந்து அடிச்சிருப்பான். என் பையன் வந்து வீணுக்குன்னா போய் சண்டை போட்டிருக்க மாட்டான். அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. நம்ம வரும்போது நம்ம சின்ன பையன் எவனா இருக்கு ஹீரோனான்றாருன்னா, இந்த மாதிரிம்மா நான் வந்து அவனை வேணுன்ட்டே அடிக்கலை. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள கிண்டல் பண்ணான். அவங்க அம்மா வந்து வினோதமா இருக்காங்கன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணான். அதனால தாம்மா நான் அடித்தேன் அப்படின்னும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ அடித்தது தப்பு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டுக்கு வருது. ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் நம்ம ஹீரோனி கிட்ட சொல்லும்போது, நம்ம ஹீரோனி வந்து நான் ஒரு நல்ல அம்மாவா இருப்பேனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம ஹீரோனி கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஷீஷா சொல்கிறாரு. இந்த மாதிரிம்மா நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு பொறுப்பான அம்மாவா இருப்பீங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன சொல்வீங்கன்னா, படிக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவீங்க. அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாங்கன்னா, பரவாயில்ல நம்மளுக்கு இப்படி ஒரு புள்ள கிடச்சிருக்குது ஒரு அதிர்ஷ்டம் தான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாட்கள்லாம் போகுது. எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாங்க. நல்ல மார்க் எடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ரிசல்ட்லாம் போய் பார்க்குறாங்க. அவங்க பாஸ் ஆயிடுறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் போகுது. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நியூ இயர் டைம் வருது. கிஃப்ட் வாங்கி எடுத்துட்டு வராங்க. கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூ வாங்கி எடுத்துட்டு வராங்க. ஷூ வாங்கி வந்து கத்திட்டு இருக்காங்க வீட்டு வாசலாண்ட லூஷியோ, லூஷியோ, லூஷியோன்னு. உடனே என்னன்னா, நம்ம லூஷியோட அப்பா வந்து பார்க்குறாரு. டக்குன்னு அவங்க கீழ குனிஞ்சிடுறாங்க. போயிட்டாங்களான்னு பார்க்குறாங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அங்கேயே நின்னுட்டுருக்காரு. நம்ம லூஷியோ என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு குப்பை போடுற மாரி, அப்பா நான் போய் குப்பை போட்டு வந்துடுறேன். அப்படின்ற மாரி ஒரு பையில ஏதோ எடுத்துட்டு வராரு. நம்ம ஹீரோயினிய வந்து கீழ மீட் பண்ணி, "எங்க எதுக்கு கத்திட்டு இருக்க?" அப்படின்னும்போது, "இந்த மாரி நான் உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்." அப்படின்னும்போது, நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ லூஷியோ அவர் என்னான்றாரு பார்த்தீங்கன்னா, "நான் வந்து சும்மாலாம் கிஃப்ட் வாங்க மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. டக்குன்னு நம்ம ஹீரோயினி என்னான்றாங்கன்னா, "சும்மாலாம் உன்ன யார் கிஃப்ட் வாங்க சொன்னா? நீ வந்து எனக்கு படிக்க சொல்லிக் குடுத்துருக்க. நான் தான் உன்னால தான் பாஸ் ஆயிருக்கேன். அதனால இது வந்து அதுக்காக கிஃப்ட்டா வச்சுக்கோ." அப்படின்னும்போது, நம்ம ஹீரோவா அவர் குப்பை போடுறாருன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு வந்தாருங்களே, அந்த பைய குடுக்குறாரு. அந்த பையில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா புக்ஸா இருக்கு. "இது என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "இது வந்து புக்ஸு. என் கையால நானே எழுதுனேன்னும்போது" நம்ம ஹீரோயினிக்கு மூஞ்சே மாறிடுது. அவங்க பெரிய கிஃப்ட்டா எதிர்பார்த்தாங்க போல இருக்கு. உடனே அவர்னால, "வேணாண்ணா குடுத்துரு. எனக்கு இது தேவைப்படாது. உனக்கு நீ வந்து ஹைஸ்கூல் போம்போது உனக்கு தேவைப்படும்னு நெனச்சேன்." அப்படின்னும்போது, "இல்ல, இல்ல. குடுத்த கிஃப்ட்ட திரும்ப வாங்கக்கூடாது." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு, "இரு இங்க பாரு." அப்படின்ற மாரி கையில இருக்க கம்பி மத்தாப்ப எடுத்து குடுக்குறாங்க. 2 பேரும் நியூ இயர் அப்படியே செலிப்ரேட் பண்ணி, அப்படியே இந்த எபிசோட் இங்கேருந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமா மேக் பண்றேன். இந்த வீடியோ போடுறதுக்கு லைட்டா கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கும். மன்னிச்சுடுங்க. அடுத்தடுத்த வீடியோலாம் கரெக்ட்டான டைம்ல வரும். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் த வாட்சிங். பாய்.